ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஜெம்ஸ் எலிஜிபிள் இருக்கா, மை வாலெட் ஆப்ஷனில் போனீங்கன்னா டோட்டல் ஜெம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அங்கே இருக்கிறது தான் உங்களோட எலிஜிபிள் ஜெம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 ஃப்ரெண்ட் ஜோனோடது எனக்கு 7.3K டோட்டல் ஜெம்ஸ் இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் 6.7K ஜெம்ஸ் தான் இருக்குது. இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 1ஆம் தேதி அன்னைக்கு இப்போ ஒரு 1ஆம் தேதி அன்னைக்கு 6.7K வந்து ஜெம்ஸ் பேசியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஜெம்ஸு 3 நாள் முடிச்சு தான் அந்த எலிஜிபிள் விட்ரோவலில் வரும், விட்ரோவில் எடுக்க முடியும். இப்போ நான் 2ஆம் தேதி ஒரு 10K பேசுகிறேன் அப்படின்னா டோட்டல் ஜெம்ஸில் வந்துட்டு 10 + 6 16K ஜெம்ஸ் காமிக்கும். ஆனால் விட்ரோவலில் இப்போ 1ஆம் தேதி நான் பேசினதை 4ஆம் தேதி 3 நாள் முடிச்சு 4ஆம் தேதி எடுக்கலாம், 2ஆம் தேதி பேசுகிறத 5ஆம் தேதி எடுக்கலாம், 3ஆம் தேதி பேசுகிறத 6ஆம் தேதி எடுக்கலாம். அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு விட்ரோவல் வரும். இப்போ விட்ரோவல் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தர போகிறேன். இப்போ எனக்கு ஒரு 49 ரூபா எலிஜிபிள் இருக்குது. விட்ரோ கொடுக்குறேன். விட்ரோ கொடுத்தா பேங்க் அக்கௌண்ட் கேட்குது. ஃபஸ்ட் டைம் எடுக்கிறனால நான் இன்னும் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணல. இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் கொடுத்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்னா உங்களோட பேர் பேன் கார்டில் என்ன நேம் இருந்துச்சோ அதே பேர் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட் ஒரு என்டர் பண்ணணும். செகண்ட் ரீஎன்டர்லையும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் தான் நம்பர் தான் என்டர் பண்ணணும். அது எதுக்குன்னா தப்பாக அடிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுறதுக்கு. IFSC கோட் அடிச்சுட்டு வெரிஃபை பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபைங்கன்னு சொல்லிட்டு வருங்க. வெரிஃபைட் பேங்க் அக்கௌண்ட் ஆடட் அப்படின்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூபா போட்டு விடுவாங்க. ரூபா வந்துருச்சுங்களா, மேலே எனக்கு மெசேஜ் ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா விட்ரோலுக்கு போகிறேன். ஏன்னா இப்போ தான் நான் அக்கௌண்ட் ஆட் பண்ணேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருந்தேன்ல. இப்போ வந்து விட்ரோவல் வந்து கொடுக்குறேன். விட்ராவல் கொடுத்தோன்னே என் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஆட் பேங்க் கொடுத்து மேபி 2 அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் எனக்கு வெரிஃபைட் ஆயிடுச்சு. கொடுத்துட்டு லோடிங் கொடுக்குறேன். ட்ரான்சாக்ஷன் இன்டிமேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இட் மேபி டேக்கன் 24 hours அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தாலும் எனக்கு உடனே 44 ரூபா 10 காசு வந்து எனக்கு வந்துருச்சு. இது என்ன கான்செப்டில் அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வாலெட் இருக்கா அப்படிங்கிறது வந்து நான் காமிச்சிட போகிறேன். சரிங்களா, இது என்ன கான்செப்டில் வருதுன்னா 10 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10% TDS கட் ஆகிட்டு தான் வரும். இப்போது வந்து மறுபடியும் நான் வந்தேன், விட்ராவல் பண்ணி எடுத்துட்டுனா இருங்க. விட்ராவல் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் மேபி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். கேஷ் அவுட், இந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் கேஷ் அவுட்டில் 49 ரூபா வந்து நான் விட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது 5000 ஜெம்ஸ்க்கு இன்றைக்கி டேட்டு சக்ஸஸ் வந்துருச்சு. 4.9 ரூபா டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதடக்கம் காமிச்சிருச்சு. இப்படி தான் ஷேர் சேட்டில் வந்து நீங்கள் விட்ரா பண்ணி எடுக்கணும். இவ்வளோ தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி.